ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் காணலாம். ஆண்டவன் எல்லோருக்கும் அளந்து கொடுத்து விட்டார். குழந்தை பிறக்கும் போதே உனக்கு இவ்வளவுதான், இந்தா பிடிச்சிக்கோ, இதான் உன் தலைவிதி அப்படின்னு குழந்தை பிறக்கும் போதே ஆண்டவன் எல்லோருக்குமே அளந்து கொடுத்து விட்டார். சிலருக்கு வசதி இருக்கும், சிலருக்கு வசதி இருக்காது. சிலருக்கு இளம் வயதிலேயே குழந்தை பிறந்து இருக்கும், சிலருக்கு வயதாகியும் குழந்தை பிறக்காமல் இருக்கும். இருப்பதை கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கான மனநிலையை யாருமே ஏற்படுத்தி கொள்வதில்லை. அங்கதான் பிரச்சனையே இருக்குது. உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சாயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து தேவர்களுடைய இரவு பொழுது ஆரம்பம். பரபவ ஆண்டின் 4வது மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் பெண் தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம். அதாவது காளியம்மன், மாரியம்மன், பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு, பெரியோர்களுக்கு தர்ப்பணம், திதி கொடுக்கக்கூடிய சிறப்பான விசேஷ நாட்கள். ஆடி வெள்ளி விசேஷமான நாட்கள். எண்ணற்ற விரத விசேஷ நாட்கள் இந்த ஆடி மாதம் 32 நாட்களும் வருகிறது. இந்த ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் மட்டும் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சி ஆகுறாங்க. மற்ற கிரகங்கள் அப்படியே அந்தந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்கள். சிம்மராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி, கடகராசியில் குரு. வருட கிரகங்கள் அந்தந்த வீட்டில் அப்படியே சஞ்சாரம் செய்கிறார்கள். சனி பகவான் வக்கரமாகவும் குரு பகவான் அஸ்தங்கமாகவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆடி மாதம் 24 வரை குரு பகவான் அஸ்தங்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பொது பலன் காணலாம். பரபவ ஆண்டின் 4வது மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் 32 நாட்களை கொண்ட பெரிய மாதம். இந்த ஆடி மாதத்தில் துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் 11வது வீட்டிலே கேதுவோடு சந்திரனோடு இணைந்து இந்த மாதம் 17ஆம் தேதி வரை மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, மனக்குழப்பம் எல்லாம் தீர்ந்து இந்த மாதம் நீங்கள் வசதி ஆவீர்கள். பணம் காசு நல்லா சம்பாதித்து வசதி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 11வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் காரியங்கள் இந்த மாதம் முழுமையாக வெற்றியாகும். அதாவது பல மாதங்களாக கடந்த மாதம், கடந்த வருடம் இப்படி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அது தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பல மாதமாக இழுபறியாக இருந்த காரியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியாகும். 11வது வீட்டிலிருந்து சிம்ம ராசியிலிருந்து மக நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது எடுத்த காரியங்கள் அனைத்தும் துலாம் ராசிக்கு இந்த ஆடி மாதம் வெற்றியாகும். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 11வது வீட்டிலே சுக்கிர பகவான் இருக்கும்போது மூத்த உடன் பிறந்தவர்கள் வழி உதவி உண்டு. உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும். வெற்றி ஸ்தானத்திலே, லாபஸ்தானத்திலே சுக்கிரன் இருக்கும்போது பெரும்பாலும் இந்த ஆடி மாதம் 17 வரை உங்களுக்கு பெரிய அளவு லாபங்கள் உண்டு. விவசாயம், வண்டி வாகனம், ஆடு மாடு இப்படி வளர்ப்பு பிராணிகள் வளர்த்தி கொண்டிருப்பவர்கள், விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல மகசூல், நல்ல வருமானத்தை கொடுக்கும். துணி வியாபாரம், ஜவுளி, தங்க நகை, வெள்ளி நகை, பண்டம் பாத்திரங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பு. 11வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது மூத்த உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. நண்பர்கள், உறவினர்கள் உதவி செய்வாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக வருவாங்க. பெண்களால் ஆதாயம் துலாம் ராசி என்பதற்கு ஆடி மாதம் உண்டு. 11வது வீட்டிலே சுக்கிரன் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதம் பெண் தெய்வ வழிபாடு செய்யுங்க. அதாவது காளியம்மனை கும்பிடலாம்,
மாரியம்மனை கும்பிடலாம், பெண் தெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு வந்து முழு அருள் கிடைக்கும். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே இந்த மாதம் 11ஆம் அதிபதி சூரியனும் 3, 6ஆம் அதிபதி குருவும். குருபகவான் வந்து மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் செல்கிறார். 10ஆம் இடம் இந்த மாதம் உங்களுக்கு பலமாகிறது. 10லே கோச்சாரத்தில் சூரியன் வரும்போது அரசு உதவிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு வேலை, அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. துலாம் ராசி என்பவர்கள் இந்த மாதம் பயன்படுத்திக்கலாம். 3, 6ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். இளைய உடன் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அரசு வேலை கிடைக்கலாம். இளைய உடன் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சி அதிகமாக சம்பளம் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதம் உண்டு. 3, 6ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு எதிரிகள், பகையாளி தொல்லை இருக்காது. இந்த மாதம் உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதம் வந்து வாய்தா வருது. இந்த மாதம் தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அந்த கேஸ் வந்து இந்த மாதத்தோடு முடிஞ்சு போயிடும். 10லே சூரியன் குரு இருக்கும்போது உங்களுக்கு வந்து வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸ் சார்ந்த பிரச்சனைகள் துலாம் ராசி என்பவர்களுக்கு முழுமையாக தீரும். ராசிக்கு 10வது வீட்டில் சூரியன் இருப்பது எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு தன லாபம் உண்டு. துலாம் ராசிக்கு 2, 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். ஆடி மாதம் 16 வரை 8வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வலி, நாக்கு, தொண்டை, வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். பல் வலிக்கலாம், பல் ஆடலாம், பல் எடுக்க வேண்டிய, பிடுங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். 2வது வீட்டை 8வது வீட்டிலிருந்து செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது உங்களுடைய பணங்காசு தேவையில்லாமல் நீங்கள் வந்து செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. ஆடி மாதம் 16ஆம் தேதி 9வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். செவ்வாய் வந்து 9ஆம் வீட்டிற்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடு தெரியும். உங்களை யாரோ கட்டுப்படுத்துகிற மாதிரி. உங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், அல்லது அப்பா உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு உயர் அதிகாரியாக இருக்கலாம், உங்களுக்கு முதலாளியாக இருக்கலாம், உங்களுக்கு வேலை, தொழில், உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கலாம். ஏன்னா 9வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது ஒரு கட்டுப்பாடு தெரியும். உங்களுக்கு வந்து வெளியில் நடமாடுவதற்கு, வெளியில் போய்ட்டுறதுக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான நிலையும் துலாம் ராசி என்பதற்கு ஆடி மாதம் 16க்கு பிறகு காட்டுகிறது. துலாம் ராசிக்கு 9ஆம் அதிபதி ஆடி மாதம் 15 வரை புதன் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே புதன் இருக்கும்போது இந்த ஆடி மாதம் 15 வரை உங்களுடைய தந்தையாரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். உங்களுடைய தந்தையார் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவாக இருப்பார். அதாவது அவர் வந்து உங்களை சந்தேகப்படுவார். உங்கள் தந்தையாருக்கோ அல்லது அப்பா உடன் பிறந்தவர்களுக்கோ இந்த காலகட்டத்தில் பண ரீதியாக நீங்கள் வந்து உதவி செய்தாலும் உங்களுக்கு உபத்திரம் தான் வரும். தீரா பகை வரக்கூடிய அமைப்பு ஆடி மாதம் 15 வரை புதன் ஏற்படுத்துகிறார். விரையாதிபதி புதன் 9வது வீட்டில் இருக்கும்போது உள்ளூரில் பழைய கோயிலை வந்து புதுப்பிக்கலாம், கும்பாபிஷேகம் செய்யலாம். உள்ளூர் திருவிழாவுக்கு கோவில் காரியங்கள் சார்ந்து துலாம் ராசி என்பவர்கள் பணம் வந்து செலவழிப்பீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. ஆடி மாதம் 15ஆம் தேதி துலாம் ராசிக்கு 10வது வீட்டிற்கு புதன் வருகிறார். சூரியன், புதன், குரு முக்கூட்டு கிரகம் 10ஆம் வீட்டில் இணையும் போது துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை, உத்தியோகம் சார்ந்து, தொழில் சார்ந்து பிரயாணம், பயணங்கள் ஏற்படும். வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வு கிடைத்து இடம் பெயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேறிடம் பதவி உத்தியோகம் காரணமாக இடம் மாறக்கூடிய சூழ்நிலையும் ஆடி மாதம் 15க்கு பிறகு ஏற்படும். கடகராசியில் புதன் வரும்போது தாய் மாமன்களிடம் ஆடி மாதம் 15க்கு பிறகு துலாம் ராசி என்பதற்கு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து மாமன், மச்சனன்கள் உறவுகளிடம் ஆடி மாதம் 15க்கு பிறகு துலாம் ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் சென்று கொண்டிருக்கிறார்.
இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். நவாம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி சிம்மராசி வரை 3 வீடுகளை இன்னொரு 5 மாத காலம் சனி பகவான் வந்து வக்கரகதியில் கிடப்பார். துலாம் ராசி அன்பர்களுக்கு 6வது வீட்டிலிருந்து சனி வக்கரகதியில் வரும்போது உங்களுக்கு வந்து கடந்த 6 மாதம் ஒரே மனக்குழப்பமாக இருக்குது, மனப்பிரச்சனையாக இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை, உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு, உடல்நிலை நன்றாக இல்லை, பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் அப்படியே மாறும். இப்போ வந்து மனக்குழப்பம் தீரும், மன நிம்மதி கிடைக்கும், பணப்பிரச்சனை தீரும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செல்வாக்கான காலகட்டமாக இருக்கும். அல்லது கடந்த 6 மாதம் நன்றாகவே இருந்துச்சு, நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல சம்பாத்தியம், பணப்பிரச்சனையும் இல்லை, மனப்பிரச்சனையும் இல்லை, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா எதிர்வரக்கூடிய ஒரு 5 மாதம் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனை வரும், வேலை தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை வரும், இப்போ வந்து சம்பாத்தியம் சார்ந்த பிரச்சனை வரும், மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும். சனி வக்கரகதியில் வரும்போது முன்னாடி உங்களுக்கு நல்லதாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து கெட்டது நடக்கும். முன்னாடி கெடுபலன் நடந்திருந்தால் இப்போ சனி வக்கர காலத்தில் நற்பலன்கள் கூடுதலாகவே கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து வக்கரமாக இருந்தார் என்றால் இப்போ எதிர்வரக்கூடிய இந்த 5 மாத காலம் சனியால் உங்களுக்கு பெரிய அளவு நன்மை உண்டு. அதாவது புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக விவசாய நிலம் சொத்துக்கள் கூட வாங்கலாம். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்தது, அதாவது கடந்த 6 மாதம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து கை கால் மூட்டு, பாத வலி, நரம்பு வலி, இந்த மாதிரியான முட்டி மூட்டு எலும்பு வலிக்கிறது, வேதனை கொடுக்கறது, உங்கள் உடம்புக்கு இடது பக்கம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்கும். குழந்தைகள் சார்ந்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது கடந்த 6 மாதம் உங்களுக்கு நற்பலன் நடந்துச்சுன்னா எதிர்வரக்கூடிய 5 மாதம் கெடுபலன்களை சனி பகவான் கொடுப்பார். கடந்த 6 மாதம் கடுமையாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ வரக்கூடிய 5 மாதம் சனி பகவானுடைய வக்கர காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்து பூரிய சொத்து சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை தீரும். துலாம் ராசிக்கு 5, 11வது வீட்டில் சர்ப்ப கிரகங்கள், கோச்சாரத்தில் 5வது வீட்டில் ராகு வருவது பெரும்பாலும் நன்மை தான். அதாவது விவசாயத்தில் மாடு வாங்கிடலாம், பால் கறவை அதிகமாக கறக்கும். அதே மாதிரி ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை இந்த மாதிரி வைக்கலாம். 5வது வீட்டில் ராகு வரும்போது விவசாய நிலத்தை சமன் செய்யலாம், கம்பி வேலி போடலாம், இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ளலாம். 11வது வீட்டில் கேது வரும்போது பெரும்பாலும் லாபம்தான். ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களுக்கு பெரிய அளவு நன்மை. 11வது வீட்டிலே கேது வரும்போது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு சற்று தொந்தரவுகளை, உடல் ஆரோக்கிய கேடை ஏற்படுத்தும். மூத்த உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் வந்து சண்டை சச்சரவு, ஒற்றுமை இல்லாத தன்மையும் ஏற்படுத்தும். இந்த ஆடி மாதம் துலாம் ராசி என்பதற்கு ராசி அதிபதி சுக்கிரன் மிக மிக பலமாக இருக்கிறார். அதனால் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து மனப்பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் இந்த மாதம் தீரும். துலாம் ராசி என்பதற்கு நல்ல முன்னேற்றமான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விளங்கும். பெண் தெய்வ வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஆடி மாதம் உண்டு. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.